ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள், ஆடி அமாவாசை, தக்ஷணாயன புண்ணிய காலம், மேல் நோக்கு நாள். நண்பர்கள் தினம், தேசிய சகோதரிகள் தினம். இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால நமக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு பண்ணணும். முன்னோர்கள் வழிபாடு தான். இதில் என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது. அப்பா அம்மா இல்லாதவங்க தான் இந்த அமாவாசையை கொண்டாடணுமா, அப்பா அம்மா இருக்கிறவங்க கொண்டாடக்கூடாதா, வழிபடக்கூடாதா அப்படின்னா தப்பு. என்னென்னா, யாராக இருந்தாலும் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்பா அம்மா இல்லாதவா அப்பாவிற்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அது இந்த ஆடி அமாவாசை கண்டிப்பாக பண்ணணும், யாராக இருந்தாலும். சரியா? அதாவது எனக்கு இந்த திதி தெரியல சுவாமி, எங்கள் அப்பா எப்போ இறந்து போனாருன்னு தெரியல, திதி டேட்டு தான் தெரியும், அந்த டேட்டை வச்சு தான் நான் திதி கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமாக அதை கொடுக்குறபடி கொடுங்க. ஆனால் மாதம் வர்ற அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, கொடுக்க முடியாத பட்சத்தில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய பெரிய அமாவாசையில் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த 3 என்ன, ஏன்னா இது தட்சிணாயனத்தில் வர்றது, உத்தராயணத்தில் வர்றது தை அமாவாசை, இதில் மிடில் வர்றது மகாலய அமாவாசை, பெரிய அமாவாசை. மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணும். அப்போ என்னென்ன தானம் கொடுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பதிவாகவே போடுறேன். ஆனால் இப்போ ஆடி அமாவாசை இன்னைக்குங்கிறதுனால கண்டிப்பாக தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சரி, அப்பா அம்மா இருக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட தாத்தா பாட்டி மறைந்த முன்னோர்கள் அவளை வழிபடுறது ரொம்ப நல்லது. அவளை மனசுக்குள்ள நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட அனுகிரகம், ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷமான நாள். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. சரியா? யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கோவில், சிவன் கோவில் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமி, அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 3:15 4:15 வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியாக ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்னைக்கு மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடாது. ஆனால் வேற வழி இல்லை, ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. உங்கள் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும், தங்கு தடை இல்லாமல். கடகலக்கணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருப்பு 2 நாழிகை 18 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 5:32 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:55 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 11:51 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று மாலை 5:32 மணி வரை நாகவம், அதன் பின்பு கிம்ஸ்துக்கினம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:55 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், அமாவாசை வேற. கண்டிப்பாக நான் சொல்றது, சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது நல்லது. சரியா? நிறைய பேர் விதண்டாவாதமாக பேசுகிறாங்க. என்னென்னா சரபேஸ்வரர் வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கலியுகத்தில் நல்லா கவனிங்கோ, மனித முகம் இல்லாத அந்த மாதிரி தெய்வங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். என்ன அப்படி? நரசிம்மர், சரபேஸ்வரர், அடுத்தபடியாக ஹைக்ரீவர், வராகி,
இந்த மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இந்த சரபேஸ்வரர், நரசிம்மர் இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சரி, சென்னையில் இருக்கிறவா போயிட்டு வருவீங்க, சென்னைக்கு அருகில் இருக்கிறவாலாம் போக முடியாது. ரொம்ப இப்போ செங்கல்பட்டு இந்த பக்கம் இருக்கிறவாலாம் அங்கங்கே இருக்கிற கோவிலில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. போகிறோம் முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே நீங்கள் ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக ஒரு 27 தடவை சொல்லுங்க. சரியா? அது என்ன கணக்குங்கிறீங்களா? 27ங்கிறது கூட்டி பார்த்தாலும்னா 9 வரும். 9ங்கிறது நவகிரகங்கள். நவகிரகங்களையும் சாந்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 27க்கு உண்டு. 108 சொல்லலாம் தாராளமாக. 27ன்றது ஸ்லாக்கியம், 108 சொன்னால் ரொம்ப நல்லது. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு 2 பலன்கள் கிடைக்கும். என்னென்னா, இன்னைக்கு அமாவாசை வேற, ஞாயிற்றுக்கிழமை வேற. கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பட செய்யும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன், சூரியன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாள். எல்லா வேலைகளையும் சூப்பராக செய்யுங்க. அதாவது காலையில் எழுந்ததிலிருந்தே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தெரிய வரும். இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வருமானம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு சலுகைகளை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் பயண வாய்ப்புகளின் மூலம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பயணங்களின் மூலமாக புது வாழ்வு பிறக்கும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு திடீர்னு உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம். அதனாலே நீங்கள் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்து கலந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்களின் மூலம் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் 2 துளசி எடுத்து சாமி ரூமில் வச்சுடுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ். வணங்க வேண்டிய தேவன் ஹயக்ரீவர் சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல தைரியம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடம் கடகராசியில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதிடம் அதிகமாகும். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கண்டிப்பாக, ஏன்னா எப்போவுமே நம்ம கூட பிறந்தவங்க வராங்க அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சரியா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க.
இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லபடியா இருக்குங்க. மாணவ கண்மணிகள் இன்னைக்கு கல்வியில ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் சரி 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. சாயந்தரம் வரும்போது சாப்பிட்டுருங்க. சரியா? இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இல்லையா இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. பிரிக்காம வைங்க. பிரிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லக்கூடாது, ஜோதிட குருஜி தான் சொன்னார் அப்படின்னு. அதனால அப்படியே பிரிக்காம வச்சுட்டு சாயந்தரம் குழந்தைகள் வந்தோம்னா கொடுத்துருங்க. இல்லையா நீங்க சாப்பிட்டுருங்க. சரியா? ஏன்னா குழந்தைகள் வேண்டான்னு சொல்லாது. சாக்லேட் வேண்டான்னு சொல்ற குழந்தைகள் எதுவுமே கிடையாது. அதனால அப்படி வேணும் அப்படின்னா கொடுத்துருங்க. இல்லையா நீங்க சாப்பிட்டுருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும். எவ்வளவு காலம்தான் கஷ்டத்துல இருக்கிறது சொல்லுங்க. இன்னைக்கு சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். இல்லத்தரசிகள் சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை 2 எடுத்து அப்படியே உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. தைரியமா இருக்கும். உங்களுக்கு எல்லா வேலைகளும் நல்லபடியா முடியும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 வேப்பிலை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உற்சாகம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுன்னு போட போறீங்க. சூப்பர். என்னன்னா இன்னைக்கு ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கார். சாதாரணமா நான் என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில சந்திர பகவான் இருந்தாலே சந்தோஷமும் இருக்கும் சங்கடங்களும் இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு பதிலா இன்னைக்கு சந்தோஷம் மட்டுமே அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி அமைச்சு சூப்பரா இருக்கார். தாயார் அந்த ஒரு ஸ்தானம். அதனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு மேம்போக்கா இருந்தவ கூடாது. கவனமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லைங்க. சரியா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். அரசியல்ல இருக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைய உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுப்பீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு அப்படியே பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. இல்லை உங்க பேக்கெட்ல வச்சுன்னு போயிடுங்க. 2 கிராம்பு தானே, என்ன வெயிட் இருக்க போறது. சரியா? அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பார். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கார். கண்டிப்பா செலவுகள் கண்ணாபின்னான் தான் இருக்கும். நேற்றுக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்கும். அதனால கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அனாவசியமான செலவுகள் எல்லாம் தவிர்க்கணும். நீங்க தான் முடிவு பண்ணணும். சரியா? ஏன்னா அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதி அங்க இருக்கிறதுனால வருமானம் வரும். ஆனா செலவுக்கு வரிசையா இருக்கும். அதனால செலவை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும்.
குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 வில்வத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ஒரு சந்தோஷம் அதிகமாகவே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமா எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். வருமானம் இன்னைக்கு கண்டிப்பா வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவு கண்டிப்பா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உபயோகப்படுத்திக்கோங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி 2 உலர் திராட்சை எடுத்து அப்படியே வாயில போட்டு கடிச்சு சாப்பிட்டுருங்கோ. சரியா? அப்படியே முழுங்கிடக்கூடாது. ஏன்னா முழுங்கிட்டு அப்புறம் ஜோதிட குறிச்சி தான் சொன்னார், அதனால தான் நான் முழுங்கினேன்னு சொல்லக்கூடாது. சரியா? நான் சொல்றது கடிச்சு சாப்பிட்டுருங்க சாரோட. அப்பதான் அது தொண்டையில மாட்டிக்காது. சரியா? இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். முன்னேற்றத்தை நீங்க எடுத்துக்கணும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இன்னைக்கு வேலை செய்யணும். சரியா? அதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையா போராடுற மாதிரி தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்கன்னாலும் அவங்க கிட்ட வீண் தர்க்கம் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். அரசியல்ல இருக்கிற நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மனசுல அப்படி இப்படி ஒரு டென்ஷன் இருக்கும். கவலைப்படாம ஒரு வேலையை கவனிங்கோ. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் உறவினர்களின் வருகையால். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் 2 ஏலக்காயை அப்படியே பேக்லயோ இல்லைன்னா உங்க பையிலேயோ வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 ஏலக்காய் எடுத்து சாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்க போறார். அதனால ரொம்ப அற்புதம். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உபயோகப்படுத்திக்கோங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்தோடனே எல்லாம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து நேராக 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்ருங்க. கடிச்சு சாப்பிடணும், முழுங்கிடப்படாது. ஏன்னா சின்ன சின்ன கல்கண்டு தொண்டையில் மாட்டின்றதுன்னா கத்தப்படாது. சரியா? அதனால 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு அப்படியே நல்லா கடிச்சு அப்படியே மென்னிடுங்க. அந்த சாறு போகிறது பாருங்க, திதிப்பா. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் திதிப்பா வந்து கிடைக்கும். அடுத்தபடியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்கு. முக்கியமாக வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இந்த வீண் பழிகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினமும் இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரத்தை 2 எடுத்து அப்படியே பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பையில் வச்சுன்னு போயிடுங்க. அடுத்தபடியாக இல்லத்தரசிகள் 2 பச்சை கற்பூரத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பரான ஒரு நாள், கலகலப்பான ஒரு நாள். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. சக வியாபாரிகள் உங்கள் ஆற்றலை தேடி, உங்கள் ஆற்றலை கண்டு உங்களை தேடி வருவார்கள் சில விஷயங்களுக்காக. கணவன் மனைவிக்கிடையே கலகலப்பான சூழ்நிலை நிலவும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது கொஞ்சோண்டு விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் கொஞ்சோண்டு விபூதியை பேப்பரில் வச்சு அப்படியே சுவாமி ரூமில் வச்சுருங்கோ. இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைருண ரோகஸ்தானத்தில் பகைருண ரோகாதிபதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். நேற்றுக்கு எப்படி ஒரு சவாலெல்லாம் சமாளிச்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பவராக இருப்பீங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு ஆசிட்டிஸ் அப்படியே போயிட்டு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுப்பாக பேசுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கடன் சுமை குறையும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சோண்டு பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. சரியா? கரெக்டாக அழகாக கட்டி எடுத்துன்னு போகணும். நீங்கள் மட்டுக்கு அவளே தொலைன்னு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்கெட்லலாம் விழுந்ததுன்னா வீட்டில் திட்டு வாங்கணும்.
சரியா? அதனால கரெக்டாக ஒரு நல்ல கொட்டாமல் சிதறாமல் சிந்தாமல் அழகாக அந்த குங்குமத்தை மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் 2 சின்ன பேப்பரில் கொஞ்சம் குங்குமத்தை வச்சு சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே குங்குமம் தான். கரெக்டாக? அம்மன்னாலே குங்குமம், மீனாட்சி அம்மன்னா தாழம்பு குங்குமம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். ஏன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கார். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வாங்கோ. சில பேருக்கு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கையில் ஒரு பிடி அரிசியை வச்சுக்கோங்க. ஒரு பிடி நல்ல காதில் வாங்கிக்கோங்க. ஒரு படின்னு சொல்லி வீட்டில் கேட்காதீங்க, அடி விழும். சரியா? என்னடா இது ஒரு படி கொண்டு போய் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு. அதனால் ஒரே ஒரு பிடி கையில் அளவு எடுத்துன்னு போயிட்டு நேராக உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக வெளியில் நல்லா கவனிங்க. மறுபடியும் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. ஏன்னா எறும்புகள் சாப்பிட்றோம். இன்றைக்கி எறும்புகளுக்கு புழு பூச்சிகளுக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி புழு பூச்சிகள் எறும்புகள் சாப்பிட்டு உங்களை வாழ்த்தும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸ்லாம் கிடைக்கும். நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.